Assalamualaikum, வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. இன்னைக்கு 3ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய சிச்சுவேஷன் ரிப்போர்ட் படி எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா, சீரற்ற வானிலை காரணமாக 474 பேர் இறந்திருக்காங்க, 356 பேர் காணாமல் போயிருக்காங்க. நம்ம நாட்டில் 4,48,817 குடும்பங்களை சேர்ந்த 15,86,329 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா 1.5 மில்லியன் பேர் இந்த சீரற்ற வானிலை காரணமாக நம்ம நாட்டில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 2,32,752 பேர் நம்ம நாட்டில் இடம்பெயர்ந்து 1,433 இந்த முகாம்களில் வந்து இப்போ அங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த மாவட்டத்தில் அதிகமான இறப்புகள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, கண்டி மாவட்டத்தில் 118 பேர் இறந்திருக்காங்க, 171 பேர் வந்து காணாம போயிருக்காங்க. பதுளை மாவட்டத்தில் 83 பேர் இறந்திருக்காங்க, 28 பேர் காணாமல் போயிருக்காங்க. நுவரெலியா மாவட்டத்தில் 89 பேர் இறந்திருக்காங்க, 73 பேர் காணாமல் போயிருக்காங்க. குருநேகல் மாவட்டத்தில் 53 பேர் இறந்திருக்காங்க, 27 பேர் காணாமல் போயிருக்காங்க. கேகல்ல மாவட்டத்தில் 29 பேர் இறந்திருக்காங்க, 43 பேர் காணாமல் போயிருக்காங்க. மாத்தளை மாவட்டத்தில் 28 பேர் இறந்திருக்காங்க, புத்தளத்தில் 29 பேர் இறந்திருக்காங்க, பொலனறுவ 2 பேர் இறந்திருக்காங்க, வவுனியாவில் 2 பேர் இறந்திருக்காங்க, அனுராதபுரம் மாவட்டம் 7 பேர் இறந்திருக்காங்க, கொழும்பு மாவட்டம் 5 பேர் இறந்திருக்காங்க, முன்றாகல மாவட்டம் 4 பேர் இறந்திருக்காங்க. சில மாவட்டங்களில் இறப்புகள் பதிவாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுக்கு இடையில நம்ம நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 200 சச்சம் பாதைகள் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருந்ததுனால போக்குவரத்து தடைகள் ஏற்பட்டிருந்தது. இன்னைக்கு அறிவித்தலின்படி 95 வீதிகள் மாத்திரமே தொடர்ந்து போக்குவரத்துக்கு தடையாக இருக்கு. அதையும் குயிக்கா வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சீரற்ற வானிலை காரணமாக இந்த தேசிய அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக 22 மாவட்டங்களை பிரகடனம் செஞ்சிருக்காங்க. டிட்வா சூறாவளியின் தாக்கத்தினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்ட நாட்டின் 22 மாவட்டங்கள் தேசிய அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக அதிவிசேட வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கு. 2010ஆம் ஆண்டின் 10ஆம் இலக்க மரணங்களை பதிவு செய்தல் தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தின் 2ஆம் பிரிவின் 9ஆம் உப பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபனால் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவிக்கப்பட்டிருக்கு. 22 மாவட்டங்கள். அந்த 22 மாவட்டங்கள் என்ன அப்படிங்கிறதும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப அந்த 3 மாவட்டங்கள் எது இல்ல, எந்த மாவட்டங்கள் அடங்கப்படலன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால நான் வாசிக்கிறேன் அது எந்தெந்த மாவட்டங்கள்னு பாத்துக்கோங்க. கண்டி, நுவரெலியா, பதுளை, குருநேகல, மாத்தள, கேகாலை, கம்பஹா, முல்லைத்தீவு, அனுராதபுரம், கொழும்பு, யாழ்ப்பாணம், பொலனறுவ, மன்னார், புத்தளம், இரத்தினபுரி, மொனராகல, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, கிளிநொச்சி, வவுனியா, களுத்துறை. இதுல 3 மிஸ் ஆயிருக்கு. எந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஒன்று அம்மாந்தோட்டை மாவட்டம், அதுக்கப்புறம் களுத்துறை மாவட்டம் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு. மிஸ் ஆயினதை கீழே கொஞ்சம் அப்படியே கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து இப்ப அனர்த்தங்கள் எல்லாம் முடிஞ்சு மீட்கும் பணி, வலிகளை வலிமையாக்குவோம் அப்படிங்கிற பேர்ல எல்லாருமே வந்து நாங்க இறங்கி பண்றோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இறங்கி பண்றாங்க. நேற்று 2ஆம் தேதி நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், அதாவது NDF அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய குழுவினர் வந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா? அவங்க பதுளையில புதே உண்டு இருக்கக்கூடிய சடலங்களை மீட்க வந்து இறங்கி போராடின வேலைகள் செய்த அந்த போட்டோஸ், அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் வெளியாக இருந்தது. என்னமா தீவிரமா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்களா? ஆபரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிற அந்த இது கீழே தான் அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு இவ்வளவு ஹெல்ப்ஸ் எல்லாம் வந்து இந்தியா தான் கொஞ்சம் இறங்கி மும்முரமாக, சர்வதேசம் தோள் கொடுத்தாலும் இந்தியா தான் இல்ல முதலிடம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் சி கார்கோ மூலமாக, கப்பல் மூலமாக 200 டன் பொருட்களை வந்து இன்னைக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஏர் கார்கோ மூலமாக வந்த பொருட்கள் வந்து காலாவதியானவை. அரிசி பேக் வந்து 2024ஓட முடிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற பிக்சர்ஸ் எல்லாம் வந்து வெளியாக இருந்தது. அது அவங்க வெளியிட்ட புகைப்படங்கள் தான். அதுக்கப்புறம் என்னப்பா, பாகிஸ்தான் நாட்டில இருந்து எல்லாமே எக்ஸ்பயர் ஆன உணவுகள் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது வந்து என்னன்னா, அந்த பேக்ல வந்து அரிசி கிடையாதான், அதுக்குள்ள வந்து ஒரு தண்ணி பாட்டில், ஒரு பிஸ்கட், ஒவ்வொரு தேவையான பொருட்களை வச்சு அந்த பேக்ல வந்து பெக் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது வதந்தி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பேக் உண்மைதான், இருந்தது உண்மைதான், பட் அதுக்குள்ள அரிசி இல்லை, வேற பொருட்கள் தான் இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் 2025 கடந்த 11 மாதங்கள்ல 2.1 மில்லியன் டூரிஸ்ட் வந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு வரலாற்று சாதனையாக இருக்கு. இதுக்கு முன்னாடி 2018ஆம் ஆண்டு 23,33,796 விசிட்டர்ஸ்
நம்ம நாட்டுக்கு டூரிஸ்ட் வந்திருக்காங்க. அந்த ரெக்கார்டை இந்த தடவை பிரேக் பண்ணணும் அப்படின்னா 2,30,203 பேர் வந்தாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதம் ஒரு மாதம் தான் இருக்கு. இயற்கை பேரிடர் அனர்த்தத்தால் நம்ம நாடு பாதிக்கப்பட்டிருந்தாலும் டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறத நம்புவோம். அதை வந்து பிரேக் பண்ணும் இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறதையும் நாம் நம்புகிறோம். அதிகமாக இந்தியாவிலேருந்து, ரஷ்யாவிலேருந்து, யூகேலேருந்து, ஜெர்மனிலேருந்து, சைனாலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போது இந்த அனர்த்தங்கள் எல்லாம் முடிஞ்சு நம்ம நாட்டில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் புதையுண்டு போனது, சேத்துக்குள்ளே புதைஞ்சது, எல்லாமே கரை படைஞ்சது, இதெல்லாம் வந்து அப்புறப்படுத்தி பண்ணணும்னு சொன்னாக்கா ட்ரைஃபோர்ஸஸால் மட்டும் முடியாது, என்டிஎஃபால் மட்டும் முடியாது. தன்னார்வ தொண்டர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தால் கூட அது போதாது, மக்களும் இணையணும் இல்லையா? அதனால் இப்போ நம்ம நேற்று பார்த்தோம், பதிலைக்கு போயிருக்காங்க கொஞ்சம் பேர், 800 லட்சம் பேர் தன்னார்வ தொண்டர்கள் போனாங்கண்டு. அதே மாதிரி நான் புகைப்படங்கள் சைடில் காமிக்கிறேன் பாருங்க. களுத்துறையில இருந்து சில வாலண்டியர்ஸ் டீம் நுவரெலியாவுக்கு போயிருக்காங்களாமா. எத்தனை நாட்கள் போனாலும் பரவாயில்ல, நுவரெலியாவை சுத்தப்படுத்தி நாங்கள் திரும்ப வருவோம்னு சொல்லிட்டு அங்கே தங்கி இருந்து விளக்குமாறு, அது தும்பு தடி, அதுக்கப்புறம் வந்து சுத்தம் செய்யக்கூடிய பொருட்கள், லிக்யூட், இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே நேரத்தில் கம்பளையில் மோசமான இடங்கள் வந்து காணப்படுது. கம்பளை அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு. கம்பளையை வந்து சுத்தம் செஞ்சு அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காலியிலேருந்து ஒரு டீம் போயிருக்காங்க. அதையும் நான் சைடில் புகைப்படங்களாக காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ நாள் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இருந்து அந்த நகரத்தை க்ளீன் பண்ணுறோம். எப்படி ஒரு உதவின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்படி இருக்கணும் மனுஷங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் இது ஒரு பௌத்த நாடு, இது நான் பௌத்தத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். இன்னைக்கு பாருங்க, அடிபட்டு போன வெள்ளத்தில் எத்தனை சிங்களவர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை தமிழர்கள் இருப்பாங்க, எத்தனை முஸ்லீம்கள் இருந்திருப்பாங்க. இது வந்து பௌத்தர்கள் வர்ற தண்ணி, இதில் நீ வந்து மூழ்கக்கூடாது, இது எங்களுடைய ஆறு, நீ வந்து குளிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எல்லாமே ஒன்றா போய் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு அந்த பேருவலையில் இருக்கக்கூடிய மீன்பிடி அந்த சங்கத்தை வந்து பாராட்டணும். அந்த அவங்களுடைய படகுகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த வெள்ளம்பிட்டியில் முழுக்க முழுக்க நிற்கிறதெல்லாம் அவங்க தான். அதில் போலீஸார் கூட பாராட்டி இருக்காங்க, நீங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஒரு உதவி செஞ்சுருக்கீங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறார் என்னன்னா, படகெல்லாம் போனால் என்னங்க, படகை வாங்கிக்கலாங்க, மனுஷங்க தானேங்க முக்கியம். ஒரு படகும் என்ன விலையாக இருக்கும், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நீ சிங்களவனா, நீ தமிழனா, நீ கிறிஸ்டியனா, நீ முஸ்லீம் மட்டும் வா, ஏறுன்னு சொன்னாங்களா? கிடையாது, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. என்னன்னா அரசியலை இனவாதத்தை வச்சு பண்ணுறீங்க. ஒருத்தங்க தமிழை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, முஸ்லீம் இனவாதத்தை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. கடைசியில் இந்த மாதிரியான அனர்த்தங்கள் வரும்போது போங்கடா, போகிறதுக்கு நீங்களாம் பேசாமல் போயிருங்கடா, நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் மனுஷத்தன்மை மட்டும்தான் மிஞ்சுது பாருங்க. என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை நடந்தாலும் கடைசியில் மிஞ்சுறது மனுஷத்தன்மை மட்டும்தான், அன்பு மட்டும்தான் இங்கே மிஞ்சுது. சொத்து போச்சா, இடம் போச்சா, பங்களா போச்சா, ஸ்டேட்டஸ் போச்சா, என்ன வேணாலும் போய்கட்டும். இக்கட்டான நிலைமையில கீழே ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான், மேலே ஒருத்தன் வா நான் உன்னை காப்பாத்துறேன், நீ சிங்களவனா முஸ்லீமா அப்படின்னு கேட்டுட்டு நான் என்னுடைய ஜாதியை சேர்ந்த, என்னுடைய மதத்தை சேர்ந்த ஒருத்தன் மட்டும் தூக்கினா மட்டும்தான் நான் மேலே வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன், நிற்பானா என்ன? அதானே இங்கே உண்மை. யாராக இருந்தாலும் பரவாயில்லப்பா, உசுறு முக்கியம் அப்படின்னு தான் நம்ம ஏறுவோம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இப்போ நீங்கள் பாருங்கள், சுனாமி டைம், அதுக்கப்புறம் வந்து யுத்த நேரம், அதுக்கப்புறம் ஈஸ்டர் அட்டாக் டைம், அதுக்கப்புறம் இந்த டைம், இதெல்லாம் அறகலை டைம், அதுக்கப்புறம் இந்த டைம் 2004, 2009, அதுக்கப்புறம் 2019, 2022, 2025 எண்டில் இந்த நேரத்தில் நடந்த இந்த மாதிரியான விஷயங்கள் மதம் கிடையாது, இனம் கிடையாது, மனுஷங்க மட்டும்தான் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கு. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் மட்டும்தான். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு சிரிப்பு வருது, நான் சிரிக்க கூடாது அந்த டைமில். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், தேவையில்லாமல் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் லூசுத்தனமாக பேசி போய் வாங்கி கட்டிக்காதீங்க மக்கள்கிட்ட. நேற்று தயாசிரி ஜெயசேகர குருநேகலைக்கு போயிட்டு நைட்டு பொருட்களை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்க முயன்று இருக்காரு போல, ஏசி விரட்டப்பட்டிருக்காரு. மற்றது இங்கே இருந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கத்தாதீங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, போய் மனுஷங்களோட நின்று ஒர்க் பண்ணுங்க. இந்த அருண் பிரேமச்சந்திராலாம் அந்த ஜாக்கெட்டை மாட்டிட்டு அந்த மனுஷன் தண்ணிக்குள்ளே தான் நிற்கிது. எங்கே போனாங்க மற்றவங்க ஆக்கள் செய்கிறாங்க, இல்லை நான் சொல்ல வரல, செய்யுங்க. சில பேர் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சில எம்பிமார், இந்த கேண்டி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் எம்பி இருக்காரு, அந்த மனுஷன் எங்கே போனார்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இந்த லூசுத்தனமாக ஏதாச்சும் உளறி வைக்கிறோம், அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக, ஹைலைட் ஆகணுங்கிறதுக்காக பேசி வைக்காதீங்க. மக்கள் நல்ல தெளிவாக இருக்காங்க. மக்கள் வந்து போங்கடா போகிறதுக்கு, எங்களுக்கு தெரியும்டா, நாங்கள் பார்த்துக்கணும். இன்னைக்கு ஃபுல்லாக மக்கள் தான் நிற்கிறாங்க இடையில இறங்கி.
அதனால பாலிடிக்ஸ் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. இந்த டைம்ல தானே உங்க பாலிடிக்ஸை பண்ணணும். ஆனால் அது எடுபடுமா எடுபடாத, செருப்படி வாங்குவோமா இல்லையாங்கிறத தீர்மானிச்சுக்க. நீங்க முன்ன மாதிரி மக்கள்லாம் பொறுமையா போங்க சார்லாம் சொல்ல மாட்டாங்க. அடிதான் இனி போனா. நேற்று குருநாகல விஷுவல்ஸ் எடுத்து பாருங்க, நேற்று என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதனால நான் ஒன்றும் சொல்லலை, யாரோட பேரையும் சொல்லலை, எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஆனால் சில பேர் மேலே நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன், சொன்னால் அதுக்கப்புறம் அது சரியில்லாமல் போயிடும். அதனால நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஒரு பாலம் ஒன்று விஷுவல் காமிக்கிறேன் பாருங்க. ராஜாங்கனை, அனுராதபுர டிஸ்ட்ரிக்ட்ல ராஜாங்கனையில இருந்து பகையக்கனு ஏரியாவுக்கு போற பாதை அது. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அந்த வெள்ளத்துல எப்படி அடிபட்டு போயிருக்கு. நடுவுல வந்து இடம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பாதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு 10 அடிக்கு பாதை மட்டும் போட்டிருக்காங்க, கீழே மண்ணரைச்சு. அந்த பக்கம் தொங்கல்ல கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க, இந்த பக்கம் தொங்கல்ல கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. இதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒன்று රාජාංගනය වෙලා තියෙන තවත් විපතක්. මේ තියෙන්නේ මේ රාජාංගනය ඉඳන් මේ කොහාටද යන්නේ? පහේ කනුවට යන්න තියෙන පාර. ආය සම්පූර්ණයෙන්ම ඉවරයි. අන්න ඒතර පාර කෙරවල. මේ තියෙන්නේ පාරේ මේ පැත්තේ කෙරවල මේ තියෙන්නේ. බාන්න වඩි මංගිලා 10ක් තියෙනවා මේ ටික. ඊට පස්සේ යන්න එහා පැත්තේ පාර කෙරවල. පැත්තෙන් එන්නේ සම්පූර්ණයෙන්ම මේ රාජාංගනයෙන් පිටට දාන වතුර ටික. හරිද? ඩෑම් එකෙන් පිටට දාන වතුර ටික තමයි මෙහාට එන්නේ. ඊයස මේ වැව පිරෙනවා. ඉතින් ඒක ඔරොත්තු දෙන්න බැරුව තමයි ගිහලා තියෙන්නේ කඩාගෙන. කැට දෙකක් අම්මට සී. මේ මෙන්න මේක. ඒක ජපන් බං නෑනේ. තියෙනවා. පොඩි බෝක්කුවක් තිබිලා තියෙනවා. ඔන්න බෝක්කුව දැන් තත්ත්වේ. இப்போ இந்த இடத்துல ஒன்றும் இல்லை இல்லையா? என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஜினியர்ஸ், அதாவது நீர்ப்பாசனத்துறையை சேர்ந்த பொறியியலாளர்களுக்கு உத்தரவுக்கு அமைய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து 5000 பேக் இருக்கு இல்லையா, யூரியா பேக், உரம் பேக்ல மண்ணை நிறைச்சு கொண்டு போய் அடுக்கியிருக்காங்க. அந்த ஏரியா மக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மக்கள் எல்லாம் சேர்ந்தா எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ரோடு அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ, நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். கம்பளையில் ஒரு பேரவலை அப்படிங்கிற ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன். என்னப்பா இது இப்படி போயிருக்கு. ஒரு ரோடுக்கு அங்கால கிராமமே இல்லை. அதில் கீழே யாரோ கமெண்ட் பண்ணிருக்காங்க, உலக முடிவு ஏரியாவுக்கு போனால் இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அந்த பக்கம் போக முடியாது. அதையும் நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்க. ஷார்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்க. அதே நேரத்தில் நம்ம நாட்டில் நடந்த இந்த அனர்த்தம், மிகப்பெரிய அனர்த்தத்தில் மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு எங்கே ஏற்பட்டிருக்கு தெரியுமா? மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரேந்தபோல. நான் சொன்னேன் இல்லையா, எங்களுடைய சகோதரிகள் வசிக்கக்கூடிய இடம். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஏரியாவில் அதிகமாக மழை பெய்யுது, ரொம்ப டேஞ்சராக இருக்கு. நீங்கள் எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னொடனே மக்கள் கொஞ்சம் பேர் எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் பேர் தான் மரணிச்சிருக்காங்க. 8 பேர் எத்தனையோ பேர் தான் இது வரைக்கும் மரணிச்சிருக்காங்க. பெருசாக யாரும் காணாமல் போகல, இறைவனுடைய பாதுகாப்போட. அது ஏரியாவில் ஆட்கள் இல்லைங்க அன்னைக்கு. நான் உங்களுக்கு ஒரு விஷுவல் ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்க. இது எடுத்திருக்காங்க யாரோ ட்ரோன் ஷாட்டில். அதாவது பதுளை மாவட்டம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நூரலியா, இந்த பக்கம் ஹக்கலை இருக்கு, இந்த கீழே வந்து பொரகஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஏரியான்றதுனால நமக்கு அந்த ஏரியா தெரியும். மேலே தான் நம்ம வந்து அம்பேவலை ரோட்டில் போகணும். அப்படியே கீழே ஹக்கலை தாண்டி வந்து மேலே நம்ம போனோம்னா ரேந்தபோல ஏரியா வரும். ரேந்தபோலையை தாண்டி தான் வந்து நம்ம அம்பேவலை போகணும். அம்பேவலையிலிருந்து ரேந்தபோலையிலிருந்து அப்படியே கீழே வந்து சில்மியாபுரம் வரைக்குமே அந்த மண் சரிவு வந்திருக்கு. அந்த ட்ரோன் ஷாட்டை பாருங்க. நான் சைடில் பேச நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த மண் சரிவு வந்திருக்காங்க. நம்பவே முடியல. ரொம்ப ஆச்சரியமான ஒரு மண் சரிவு அது. ஆனால் நல்ல ஒரு விஷயம், லக்கான விஷயம் என்னன்னா, பெரிய அளவு உயிர் சேதம் எதுவுமே ஏற்படலை. அந்த மக்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பதுல்ல பசர ரோட்ல இந்த வெள்ளம் மழைக்கு அப்புறம் ஆட்கள் போறாங்க ஒரு வண்டியில. 2 சைடையும் பாருங்க எப்படி இருக்குன்னு, வீடெல்லாம் எப்படி கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. அந்த மக்கள் எல்லாம் பாவங்க. ஏன்னா இந்த அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் சொல்லியிருக்காங்க, இது வரைக்குமே 971 வீடுகளே இல்லையா, சரியா? 40,358 வீடுகள் பகுதி அளவில் வந்து சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ரோடெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நான் விஷுவல் காமிக்கிறேன் சைடில். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. ஒருத்தர் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ அந்த வெள்ளம் எல்லாம் போய் மழையெல்லாம் பெஞ்சு வீடெல்லாம் ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சு. வந்து இடத்துல வந்து பார்த்துட்டு அழுது சொல்றாரு, வெள்ளம் வருதான், அம்மா இருந்தாங்களாம், சின்ன அண்ணன் இருந்தாங்களாம், எல்லாத்தையும் காப்பாற்றி அனுப்பினாராமா. இப்போ பாருங்க, நான் வாங்கி கொடுத்த இந்த பிங்க் கலர் இந்த சேரை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருட்கள் பார்த்து அழுகிறாருங்க. எல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. මායි මගේ පොඩි අයියා මේ ඔක්කොම බුද්ධියක ඉතියේ මේ ගෙවල් වල එක්කෙනෙක්ව නැගිටලා ඉතියේ නෑ මහත්තයා ඒ උනාට නැගිට එක මං අයියාව පාට අම්මව දාලා
ජීවිත බේරුව විතරයි අපි කෙරුවේ. අයියට අංශභාගය. ඔව්. ඔය රෝද පුටුව. අදත් අනිත් රෝද පුටුව. හැබැයි මං සල්ලි දීලා ගෙනා පොනේ මේ ඔය වගේ මිනිස්සු මට දීපු 10 දොල්ල. ඔයාලා දෙන්න. මේ සිරප් බහපුවා මත්තේ. මං කිව්වනේ සිරප්. ජීවිත බේරුව එකති මේ අයියාගේ. ජීවිත ගියක් බෙරගයි. ජීවිත ඉතින් මේ පවුල් ටිකටම පණිවිඩ ලබා දුන්නේ මෙයානේ. මෙයාගේ ඔක්කොම ටික අහකට දාලා මෙයා දුවලා මේ ගිහින් අයියගේ අනිත් වතුර- පැයට දුන්නා. එතෙන් දැස්සේ සමහර වතුරට මෙයාගේ ටික අවුල් ගියේ මෙයා පාන්දර දෙකයි මාත්‍යා. ඔයා තමයි මුළු ගමටම නිවුස් එක දුන්නේ. ඔව්. මෙයා මට බඩුව ඕනේ. මෙයා වයසට අයව ගිහිල්ලා ස්ථානගත කරලා එනකොට මෙයාගේ දීන් ටිකයි මෙයාගේ ඔක්කොම ටික නාස්ති වෙලා ගියා. ගිහිල්ලා. වාට ඔය දේවල් ලැබෙයි කවදා හරි. ඔව් මට ඒවා තියෙයෝ. ඔය දේවල් කවදා හරි ලැබෙයි වාට. දෙයියෝ දෙයියෝ. මෙයා මේ උඹලා කෑල්ලක්වත් කන්නේ මස් මාළු මොකුත් කන්නේ නැති මිනිස්සෙක් ඉතින්. අයියා විතරයි. ஒவ்வொரு இப்போ இந்த பொருள் எடுத்தீங்கன்னா இந்த கெட்டில் எடுத்தீங்கன்னா இந்த கெட்டில் நான் எப்படி வாங்கியிருப்பேன், எவ்வளோ சம்பாரிச்சு வாங்கியிருப்பேன், இந்த ஃப்ரேமை நான் எப்படி வாங்கியிருப்பேன், இந்த புத்தகத்தை நான் எப்படி வாங்கியிருப்பேன். ஒவ்வொரு பொருட்களுக்கு பின்னாலே ஒவ்வொரு உழைப்பு இருக்கு இல்லையா, நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் இல்லையா. அவ்வளோ பெரிய வீடு, வாசல், காரு, பங்களா, ஒவ்வொரு பொருட்கள் இதெல்லாம் போய் பார்க்கும்போது அவனுடைய மனம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால் நம்ம உதவி செய்வோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி உதவி செய்வோம். நான் அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவு போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வீடியோ வந்து பார்க்கணுன்னு நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்வேன் இன்ஷா அல்லாஹ். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உயிரிழந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய என்ன பண்ண பிரார்த்தனை மட்டும்தான் பண்ண முடியும். ஆத்மா சாந்தி அடையட்டும், அவங்களுக்கு இறைவன் ஒரு நல்ல மன்னரை வாழ்க்கையை வந்து கொடுக்கட்டும். அப்படிங்கிறத வந்து இது இத்தனை பேர் இறந்துருக்காங்க அத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறது வந்து சின்ன விஷயம் இல்லைங்க, அவ்வளோ உயிர்கள். அதனால் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த வீடியோ எண்டில். அவ்வளோதான் நல்ல விஷயம். பை.